பிகாஸ் versus because of. இவை இரண்டையும் சென்டென்சஸில் கரெக்டாக யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியுமா? Look at these sentences. Because the rain, I stayed home. Next one. Because of I was sick, I didn't come. Are these sentences correct? No, they are wrong. These are very common mistakes in English. அதனால் இன்றைய லெசனில் நாங்கள் பிகாஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் இவை இரண்டையும் கரெக்டாக எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவது, அவை சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் என்ன என்பதை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பிகாஸ் ஆஃப் இவை இரண்டுமே சேம் மீனிங்கை கொடுக்கக்கூடியவை. வை என்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக வரப்போகிறவை. அதாவது ஒரு விஷயத்துக்கான ரீசன், காரணத்தை சொல்லத்தான் நாங்கள் பிகாஸ் மற்றும் பிகாஸ் ஆஃப் இவை இரண்டையும் யூஸ் பண்ணுவோம். பட் சென்டென்சஸில் அவற்றை யூஸ் பண்ணும் பொழுது சென்டென்ஸ் பேட்டர்னில் தான் சிறிய டிஃபரன்சஸ் இருக்க போகுது. ஓகே, லெட்ஸ் deep dive into them. Why were you late? Why were you late? What is the answer? Because there was heavy traffic. Because there was heavy traffic. Now I am going to answer the same question using because of. Why were you late? Because of the heavy traffic. Because of the heavy traffic. Now இந்த பேட்டர்ன்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்குதுன்னு பாருங்கள். பிகாஸ் என்று நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு முழுமையான சென்டென்ஸ் யூஸ் பண்ணப்படணும். அதாவது ரீசனை ஒரு முழு சென்டென்ஸால் நீங்கள் எடுத்து வைக்கணும், சப்ஜெக்ட் வேர்ப் கொண்ட ஒரு க்ளோஸ் மூலமாக. லுக் அட் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். பிகாஸ் ஐ வாஸ் டயர்ட், ஐ வென்ட் டு பெட் ஏர்லி. ஐ வாஸ் டயர்ட். நீங்கள் பெட்டுக்கு ஏர்லியாக போனதுக்கான காரணம் என்ன? நான் டயர்டாக இருந்தேன். ஐ வாஸ் டயர்ட், முழுமையான ஒரு சென்டென்ஸ், சப்ஜெக்ட் வேர்ப் வந்திருக்குது. நெக்ஸ்ட், பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் வி ஸ்டேட் ஹோம். மழை பெய்து கொண்டிருந்ததால் வீட்டிலேயே இருந்தோம். அப்போ ரீசனாக முழுமையான ஒரு சென்டென்ஸாக சொல்லப்படுது. பிகாஸ் ஷீ ஸ்டடீட் ஹார்ட் ஷீ பாஸ்ட் தி எக்ஸாம். ஓகே, நெக்ஸ்ட், பிகாஸ் ஆஃப் நீங்கள் யூஸ் பண்ணி ரீசனை சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு முழுமையான சென்டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. மாறாக ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் அல்லது ஜெரண்ட், ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஜெரண்ட் என்பது ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இதை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், பிகாஸ் ஆஃப் த ரெயின் வி ஸ்டேட் ஹோம். பிகாஸ் ஆஃப் இட் வாஸ் ரெய்னிங், தட் இஸ் ராங். பிகாஸ் ஆஃப்க்கு பிறகு முழுமையான சென்டென்ஸை நீங்கள் ரீசனாக சொல்லாமல் அதை ஒரு நவுனாக எடுத்து வைக்கணும். பிகாஸ் ஆஃப் த ரெயின் வி ஸ்டேட் ஹோம். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் ஹீ மிஸ்ட் ஸ்கூல். பிகாஸ் ஆஃப் ஒர்க்கிங் லேட் ஷீ ஃபெல்ட் டயர்ட். லுக், இந்த கடைசி சென்டென்ஸில் ஜெரண்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. It is the ing form of verb. Because of working late, she felt tired. So, because of இதுக்கு பிறகு நீங்கள் கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணது இல்லை. மாறாக ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் அல்லது ஜெரண்ட் யூஸ் பண்ணணும். Now, see these sentences. She was happy because she won the competition. Now, can you use because of in this sentence? She was happy because of her victory. Got it? Because they practiced every day, they won the match. Because of their daily practice, they won the match. Another one. Because she spoke confidently, everyone listened to her. Because of her confidence, everyone listened to her. So, because of இவை இரண்டையும் சென்டென்சஸில் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். ஸோ தேவையான இடங்களில் தேவையான விதத்தில் இவற்றை யூஸ் பண்ணி கரெக்டான இங்கிலீஷ் சென்டென்சஸை உருவாக்கி பேசிக்கொள்ளுங்க. லெட்ஸ் மீட் அகெயின் வித் another lesson. Till that, take care.